ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட விஜயகாந்த் சாரோட இறப்புக்கு இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய கோ ஸ்டார்ஸ், நிறைய தொண்டர்கள், நிறைய கட்சி தலைவர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நம்மளோட வடிவேலு சார் யாரோட டெத்துக்குமே வரலையே, கண்டிப்பாக விஜயகாந்த் சாரோட டெத்துக்காவது வருவார் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் எதிர்பார்த்துருந்த சமயத்தில் இந்த வாட்டியும் ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அவர் இவரோட டெத்துக்குமே வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா நடிச்சிட்டு இருக்காரு, ஏன் இவர் வரமாட்டாரு அப்படின்ற கேள்விகள் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. முதல்ல அதுக்கான என்ன விஷயம் அப்படின்றத பார்ப்போம். விஜயகாந்த் சாரும் நம்ம வடிவேல் சாரும் ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய படத்தில் ஒன்றா நடிச்சிட்டு இருந்தாங்க. பெரிய அளவில் ஒரு நல்ல பாண்டில் தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சில அரசியல் ரீதியான ஒரு சில சண்டைகள்னால அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மனக்கசப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேருமே தனித்தனியாக பிரிஞ்சு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வடிவேலு சார் மேடையில் ஏறி அரசியலுக்காக நிறைய விஷயங்களை நம்ம விஜயகாந்த் சார் பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு பற்றி நிறைய கண்டனத்துக்கு குறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனாலேயே அவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு அப்படின்றது மிக அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனாலேயே நம்மளோட வடிவேல் சார் இப்போ நம்மளோட கேப்டனோட டெத்துக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த எல்லாரோட எதிர்பார்த்துக்குமே ஆமாம் அப்படின்ற மாதிரி அவர் கடைசி வரைக்கும் நம்மளோட இறப்புக்கு வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகேப்பா, நம்ம விஜயகாந்த் சாருக்கு தான் வரல, அவருக்கு இதுக்கு முன்னாடி வேறு யாருக்காவது வந்திருக்காரான்னு கேட்டால் அவர் கூட நடித்த சக நடிகர்களோட ஒரு இறப்பு கூட அவர் வரவே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நம்ம விவேக் சார், அது மட்டும் இல்லாமல் நம்ம மனோபாலா சார், இப்போ ரீசெண்டாக நம்மளோட போண்டாமணி சார், யாரோட இறப்புக்குமே அவர் வரவே இல்லை. மயில்சாமி இறப்புக்குமே கூட வரல. இவங்க எல்லாருக்கூடையுமே அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு, காமெடியன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் சமயத்தில் ஏன் விவேக் சாரோட டெத்து கூட அவர் வரலை அப்படின்ற கேள்விகள் நமக்கு பெரிய அளவில் எழுந்துகிட்டு இருக்கு. நம்மளோட மனோபாலா சார் கூடலாம் அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரோட இறப்புக்கெல்லாம் கூட அவர் வரதில்லையே அப்படின்ற கேள்விகள் எல்லாரோட ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட்டாகவே இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் சோஷியல் மீடியாவில் என்ன பரவிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை தான் அவரோட சொந்த ஊர். மதுரையில் யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவர் டக்குன்னு ஃப்ளைட் பிடிச்சி சென்னைக்கு வந்துடுவார். சென்னையில் யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா டக்குன்னு ஃப்ளைட் பிடிச்சி அவர் என்ன பண்ணுவார்னா மதுரைக்கு போயிடுவார். இப்படி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரே தவிர யாரோட டெத்துக்குமே அவர் வரதில்லை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் கூட கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மனக்கசப்பு இருந்தாலும் கூட ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பார்க்கறது ஒரு நல்ல விஷயமா தான் இருந்திருக்கும். அவரை பார்த்து அவர் முகத்தையாவது பார்த்து போயிருக்கலாம். ஆனால் அது கூட அவர் ஒத்து வரலை அப்படின்னும் போது இந்த எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மனப்பான்மை அப்படின்றது தெரியல. ஸோ ஃபேன்ஸ் தான் இதுக்கு பதில் சொல்லணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போட்டாரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.